அன்னபூரணி. நம்ம பொதுவாக இந்த பெயர் சொன்னாலே நம்மளுக்கு தெரியும். இந்த அன்னபூரணி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உணவை வாரி வாரி வழங்குறவங்க அப்படின்னு. இவங்க முழுக்க முழுக்க பார்வதி தேவியோட அம்சம். ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு பெயர், ஏன் இவங்க காசியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாரோட கடவுள்களுக்குமே ஒரு வரலாறு, ஒரு புராண கதைகள், காரணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரியே இந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கும் என்ன அப்படின்னா, அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படின்னு ஒரு விழா ரொம்ப பெருசாக வட மாநிலங்களில் கொண்டாடப்படுது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கும் ஒரு புராண காரணம் கதை இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அதை தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, ஒரு முறை பார்வதி தேவியும் சிவபெருமானும் என்ன பண்ணுறாங்கன்னா, கைலாயத்தில் உட்காந்து இந்த பகடை விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த பகடை விளையாட்டு விளையாடும்போது கேட்குறாரு சிவபெருமான், அம்மா விளையாடுறோம், என்னை ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் விளையாடுறாங்க. இப்படி விளையாடும் போது உண்மையாக தான் இருக்குது விளையாட்டு, நேர்மையான முறையில் தான் நடக்குது. இப்போ என்னன்னா தேவி ஜெயிச்சிடுறாங்க. தேவி ஜெயிச்சோன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒன்று ஒன்றா, ஏன்னா பகடையில் விளையாடுறாங்க, இது போட்டி போட்டில் எல்லாம் பொருள் வச்சுலாம் விளையாடணும், அவர்கிட்டேருந்து எல்லாமே வந்துருச்சு இவங்கள்ட்ட. இவர் உடனே என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே, இப்படி தோற்று போயிட்டோமே அதுவும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக எழுந்திரிச்சு ஒரு காட்டை நோக்கி போயிட்டுருக்கார். போகும்போது அங்கே யாரை பார்க்குறாருன்னா விஷ்ணு பகவானை பார்க்குறாரு. அவர் உடனே கேட்குறாரு, என்ன நீங்களே இப்படி காட்டை நோக்கி வந்திருக்கீங்களே, என்ன கதை, என்ன விஷயம், ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பகையடை விளையாட்டு விளையாடணும் நானும் உன்னோட சகோதரியும். நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் என்னை ஜெயிச்சிருவியாமான்னு. ஜெயிச்சிட்டாங்க அவங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அதான போட்டி நியதி, அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு அவர், மச்சானாச்சு அவரை. உடனே என்ன பண்ணுறாரு, விட்டு கொடுக்காம நீங்கள் இப்போ போங்க, இப்போ போய் மறுபடியும் அதே பகடை விளையாட்டை விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த முறை வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு.